ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு ப்ளம் கேக் ரெசிபி இட்லி பாத்திரத்துலேயே சூப்பர் சாஃப்டாக நான் செஞ்சு எடுத்திருந்தேன். வீடே கம 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 கமன்னு ஸ்மெல் வர அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளம் கேக். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு ப்ளம் கேக் ரெசிபி இது. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே இட்லி பாத்திரம் இருந்தால் போதும். நமக்கு ஓவன்லாம் அவசியமே இல்லை. நான் சுட சுட இருக்கும்போதே கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நீங்கள் கூல் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் எம்மியாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா, இதுக்கு ரொம்ப முக்கியம் தேவை வந்து என்னென்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது மூணும் வந்து பொடி பண்ணி எடுத்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் வந்து ப்ளம் கேக்கோட ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாலே சும்மா கமன்னு இருக்கும் கேக்கோட ஸ்மெல் வந்து. ஸோ இதுக்கு வந்து 2 நான் முட்டை எடுத்திருக்கேன். அதை எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பீட் பண்ணும்போதே நீங்கள் இதில் வந்து எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ப்ளம் கேக்குக்கு வந்து எசன்ஸ் தேவையில்லை, பட் வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக நம்ம எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெனிலா எசன்ஸ் சேர்த்து சர்க்கரையும் போட்டு நல்லா எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஓவராக பீட் பண்ணணுமா அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக நீங்கள் பீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு நம்ம கலர் ஏஜென்ட்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து வீட்லேயே வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி இந்த மாதிரி சுகர் வந்து அல்வாக்கெலாம் நம்ம செய்யும் போது கலர் கொடுக்குறதுக்கு இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணுங்கள். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரும்போது நமக்கு அதில் வந்து தண்ணியை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளம் கேக்கில் ஒரு டார்க் கலர் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த சுகர் சிரப்பு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு இருக்கு இல்லையா, மிக்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் ஸ்லோவாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சமாக நான் ஒரு 3 டைமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் மாவை வந்து சேர்த்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம எந்த கேக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி நான் 3 டைமாக வந்து மாவை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ மாவு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை நட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிரப் வந்து அதையும் இதில் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த சிரப் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மில்கெல்லாம் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஸ்லோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ப்ளம் கேக்குக்கான ஒரு பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தனியாக கேக் டின்னுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ அதில் மாற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்துலையே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே நல்லா ப்ரீஹீட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இட்லி பாத்திரம் ப்ரீஹீட் ஆகிறதுக்கு கீழே வந்து உப்பு அதெல்லாம் போடணுன்றது இல்லை. நான் எப்போதுமே கேக் வந்து பண்ணும்போது உப்புலாம் நான் போட மாட்டேன். பிகாஸ் அதுலேருந்து அந்த அயோடின் ஸ்மெல் வந்து கேக்கில் வந்து வரும். ஸோ அதனால் நான் உப்பு போட மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி கூட போட்டுட்டு நீங்கள் அதில் கூட இதை வந்து பண்ணலாம். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி இட்லி பாத்திரம் குக்கர்லேயே சூப்பரான ஒரு கேக் பண்ண முடியுங்க. இதுக்கு ஓவன் வந்து அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக் பீட்டர் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தது அப்படின்னா நீங்களும் கேக் பண்ணலாம். ஸோ பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கேரமல் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா நட்ஸு, அது கொஞ்சம் கீழே போய் தங்கிருச்சு. பட் நீங்கள் வந்து பண்ணும்போது மாவு இன்னும் கூட கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா நட்ஸ் வந்து கீழே இறங்காமல் உங்களுக்கு அந்த இதில் வந்து இருக்கும். மற்றபடி கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வீடே மணத்துச்சு இந்த கேக் வந்து. இதோட ஸ்மெல் வந்து ஸோ ரொம்ப எம்மியாக இருந்தது. நான் வந்து அமுக்கி விளாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் கட் பண்ணுறது. ஸோ கேக் கட் பண்ணி அதை பிச்சு நான் உடனே சாப்பிட்டுட்டேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்தேன். எங்கள் அம்மா உண்மையாக கடையில் வாங்கி